தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் காவல் உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார். இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரை தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், சட்டம் ஒழுங்கு டிஜிபி, கூடுதல் டிஜிபி, சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட முக்கிய அந்த சட்டம் ஒழுங்கு துறையின் முக்கிய உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலையை பொறுத்தவரையில் தலைமைச் செயலாளர் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவார். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டமானது நடைபெறும். அதன்படி இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து ஆய்வுக் கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையானது எவ்வாறு உள்ளது, குற்ற வழக்குகளின் நிலையானது எவ்வாறு உள்ளது உள்ளிட்ட தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். மேலும் காவல்துறையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளின் செயல்பாடு இந்த நிலையில் உள்ளது, காவலர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.